இந்தியாவில் இருந்து ஒரு இளைஞன் கிளம்பினான். கனடா நாட்டின் வாங்கோவர் நகரத்திற்கு. வெகு சாமர்த்தியமான இளைஞன் அவன். கம்பெனி அனுப்பி வைத்த சான்றிதழோடு ஒரு பெரிய கனடா நாட்டு சூப்பர் மார்க்கெட் முதலாளியிடம் போய் நின்றான். விற்பனை பிரிவில் எனக்கு அனுபவம் உண்டு, பணியில் அமர்த்துங்கள். அகல பெரிய படு சூப்பர் மார்க்கெட் அது. குண்டூசி முதல் ஆகாய விமானம் வரை எல்லாவற்றையும் அங்கே வாங்கி விடலாம் என்கின்ற சூப்பரான மெகா சூப்பர் மார்க்கெட் அது. அதனாலேயே அங்கே கூட்டம் அலைமோதியது. பணியில் அமர்த்தப்பட்டான். அது அவனுக்கு முதல் நாள் வேலை. காலை முதல் மாலை வரை கடுமையான வேலை. ஓடி ஆடி உழைத்து ஓய்ந்து போனான். பணி முடிந்த மாலை வேளையில் அவனை வரவழைத்து கேட்டார் முதலாளி, இன்று உன்னால் எத்தனை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்ய முடிந்தது? ஒருவருக்கு, ஒரே ஒருவருக்கு. கேட்டவுடன் மூக்கு மேல் கோபம் வந்து விட்டது ஓனருக்கு. இங்கே ஒவ்வொரு விற்பனையாளரும் 20 வாடிக்கையாளர்களுக்கு மேல் விற்பனை செய்தாக வேண்டும், இல்லாவிட்டால் வேலை பறிபோய்விடும், தெரியாதா? கிளம்பு இந்தியாவுக்கு, எச்சரித்து விட்டு கேட்டார். சரி, அந்த ஒரு வாடிக்கையாளருக்கு எத்தனை பவுண்டுக்கு மேல் நீ விற்பனை செய்தாய்? சுமார் 95,000 பவுண்டுகளுக்கு மேல். அதிர்ச்சி அடைந்து விட்டார் முதலாளி. என்ன, 95,000 பவுண்டுகளுக்கா? ஒரே ஒரு வாடிக்கையாளருக்கா? எப்படி, என்ன விற்றா? எப்படி இவ்வளவு பணத்திற்கு? ஒரு மீன் பிடிக்கும் கொக்கி முள் அவருக்கு தேவைப்பட்டது. நான் முள், தூண்டில், அவற்றோடு இன்னும் இணைந்த பொருள்களை எல்லாம் விற்றேன். ஆனால் அதற்கு இவ்வளவு விலை எப்படி வந்தது? உண்மைதான். அவற்றை அவர் வாங்கிய பிறகு கடலுக்கு போய் மீன் பிடிக்க படகு இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றார். நமது படகு பிரிவுக்கு அழைத்து சென்று காட்டினேன். நமது 20 அடி நீள படகை காட்டினேன், ஓட்டியும் காட்டினேன். அவரும் உட்கார்ந்து பார்த்தார். நன்றாக இருக்கிறது என்றார், வாங்கி கொண்டார். அப்படியே அப்புறம் உங்களிடம் இவ்வளவு நீள படகை கொண்டு போக பெரிய கார் இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை என்றார். நமது கார் பிரிவில் உள்ள ஒரு 4x4 பிளாசர் வோல்கஸ் வேகன் காரை காட்டினேன். அந்த படகை எடுத்து செல்ல அது கனகச்சிதமாக அந்த கார் இருந்தது. ஓட்டி காட்டினேன். அவரும் உட்கார்ந்து பார்த்தார், அவரும் ஓட்டி பார்த்தார். அவருக்கு செம திருப்தி, அதையும் வாங்கி கொண்டார். சபாஸ் சபாஸ். அப்புறம் என்ன, அவரிடம் மீன் பிடிக்கும் போது இடையே ஓய்வெடுக்க வேண்டியிருக்குமே, தங்கி ஓய்வெடுக்க இடம் வேண்டாமா? ஒரு பெரிய டென்ட் வேண்டாமா என்று அதை கேட்டுவிட்டு அந்த டென்ட்டையும் கொண்டு போய் காட்டினேன். டென்ட்டை அடித்தே காட்டினேன். உள்ளேயே அமர்ந்து 2 பேரும் காப்பி போட்டு சாப்பிட்டோம் என்றால் பாருங்கள், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தோம் என்றால் பாருங்கள். மகிழ்ச்சியோடு அந்த டென்ட்டையும் அவர் காரிலே ஏற்ற சொல்லிவிட்டார். அட்டகாசம்பா, அட்டகாசம். சரி, இவ்வளவையும் வாங்கவா அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாரு? நம்ப முடியாமல் கேட்ட முதலாளியிடம் சொன்னார் நம்மாளு, இல்ல அவர் வெறும் தலைவலியோட தான் வந்தாரு. வெறும் தலைவலியோட தான். தலைவலி மாத்திரை இருக்கான்னு கேட்டாரு. மருந்தை எடுத்து கொடுத்தேன். தலைவலிக்கு மிகச்சிறந்த மருந்து மீன் பிடிக்கும் பொழுதுபோக்கு தான் சொல்லிதான் அந்த கொக்கி முள்ளையெல்லாம் கொடுத்தேன். தலையே சுற்றி விட்டது முதலாளிக்கு. அது சரிப்பா, இதற்கு முன்னால நீ இந்தியாவில் எங்கேயா வேலை செஞ்ச? தனியார் மருத்துவமனையில் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஆலோசகராக. கேட்டவுடன் எழுந்து விட்டார் ஓனர், கிளம்பி விட்டார். இங்க வா, அங்க வா, இந்த சேர்ல நீ உட்காரு, கடையை நீ நிர்வாகம் செஞ்சுக்க. நான் இந்தியாவுக்கு போய் அந்த தனியார் மருத்துவமனையில மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஆலோசகராக வேலை செஞ்சு பயிற்சி எடுத்துட்டு இங்க வந்துடுறேன். அவர் ஒரு சிறந்த பிசினஸ் மேக்னட் என்று ஒருவர் அறிமுகப்படுத்தப்பட்டால் தேவைகளை தேவையில்லாமல் உருவாக்கி தேவையில்லாதவர்கள் மேல் தேவையாக்கி தலையில் கட்டுபவர் அவர் என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். எச்சரிக்கை நட்பே, தேவைகள் அவை உருவாவதில்லை, உருவாக்கப்படுகின்றன.